ஜோசப் விஜய் எனும் நான் வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். நடிகராக தமிழ் திரையுலகில் உச்சம் தொட்ட விஜய் 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் நுழைந்து தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அசுர வெற்றியை பதிவு செய்து தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வாக அமைந்தது. அதேபோல ஆட்சியிலும் பல வியக்கத்தக்க மாற்றங்களை முன்னெடுத்து வரும் முதலமைச்சர் விஜய் தமிழகத்தின் முதல் கூட்டணி ஆட்சியை அமைத்து விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமளித்து ஆச்சரியப்படுத்தினார். அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இளைஞர் சக்தியுடன் திகழும் முதலமைச்சர் விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக தனது 100வது நாளில் அடியெடுத்து வைத்துள்ளார். அரசியல் களத்திற்கும் ஆட்சி நிர்வாகத்திற்கும் புதியவராக இருந்த போதிலும் இந்த 100 நாட்களில் பல முக்கிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளதுடன் முந்தைய ஆட்சிகளின் திட்டங்களை மேலும் மெருகேற்றி அமல்படுத்தியுள்ளார். பல துறைகளிலும் சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழகத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்குடன் 2026-27 நிதிநிலை அறிக்கையையும் தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சராக விஜயின் இந்த 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சராக விஜய் முத்திரை பதிக்கும் வகையிலான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியுள்ளார். அவற்றில் முக்கியமான 10 திட்டங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முதலமைச்சர் விஜய் ஜூன் 8ஆம் தேதி அன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதே இப்படையின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி பெண்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இப்படையினர் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த சிறப்பு காவல் படை ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் செயல்படுகிறது. இத்திட்டத்திற்காக தமிழக அரசு 354 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் இத்திட்டமானது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இதற்காக பட்ஜெட்டில் 755.83 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு. கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அரசின் முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. இதில் 67,452 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகளின் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் 1 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. மொத்தம் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகின. தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் ஒட்டுமொத்தமாக 1.02 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1.21 லட்சம் பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 717 மதுபான கடைகள் மூடல். கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் ஜூன் மாதத்தில் மூடப்பட்டன. இதன் காரணமாக அரசுக்கு சுமார் 11,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் பொது நல நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை. தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனையாக திகழும் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளது. கூடுதல் டிஜிபியின் கீழ் 65 பிரத்யேக காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்காக 105881 என்ற 24 மணி நேரமும் செயல்படும் டோல் ஃப்ரீ எண், வாட்ஸ்அப் எண் மற்றும் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற பிரத்யேக செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது. 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம்.
முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் தனது முதல் கையெழுத்தாக வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டது கவனிக்கத்தக்கது. இதன் மூலம் தமிழகத்தில் சுமார் 1.2 கோடி வீடுகள் பூஜ்ஜிய மின்கட்டண பலனை பெறுகின்றன. மே 10ஆம் தேதி முதல் இந்த சிறப்பு திட்டம் அமலுக்கு வந்தது. காலை உணவு திட்டம் விரிவாக்கம். தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை வழங்கப்பட்டு வந்த காலை உணவு திட்டம் தற்போது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியாரின் பிறந்தநாள் அன்று இந்த விரிவாக்கம் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் பயனடையும் மாணவர்களின் எண்ணிக்கை 45 லட்சமாக உயர்கிறது. இத்திட்டத்திற்காக 710 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. வெளிப்படையான மற்றும் நேரடி நிர்வாகம். வெளிப்படையான மற்றும் நேரடி நிர்வாகத்தை கொள்கையாக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், அரசின் அனைத்து துறைகளிலும் லஞ்சத்தை ஒழித்து வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய வழிவகை செய்துள்ளார். விவசாயிகளுக்கு 6000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ததற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் 13.34 லட்சம் விவசாயிகள் நேரடியாக பயனடைகின்றனர். அண்ணன் சீர்திட்டம். ஏழை பெண்களின் திருமண உதவிக்காக அண்ணன் சீர்திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியாக அளித்து அதனை ஆகஸ்ட் 15ஆம் தேதி பட்ஜெட்டில் வெளியிட்டுள்ளார். அதன்படி 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் தரமான பட்டுப்புடவை இலவசமாக வழங்கப்படும். இதற்காக 812 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. ஆண்டுக்கு இதன் மூலம் சுமார் 1 லட்சம் மணப்பெண்கள் பயனடைய வாய்ப்புள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது தவிர்த்து ஏராளமான திட்டங்களையும் முதலமைச்சர் விஜய் அமல்படுத்தியுள்ளார். அவற்றில் வெற்றி வீடு திட்டத்திற்காக 3500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெற்றி 150 நாள் உத்தரவாத வேலைவாய்ப்பு திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய தரமான பிராண்டட் சைக்கிள் இலவசமாக வழங்கப்படும்.